Dudu the developer. வணக்கங்க, நான் தான் உங்கள் டூடு த டெவலப்பர் பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யாரும் சைபர் செக்யூரிட்டி இன்டர்ன்ஷிப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா? சென்னையில் உங்களுக்கான இடம் காஷ்யூ இன்ஃபோடெக். kashyuinfotech.com/சைபர் செக்யூரிட்டி இன்டர்ன்ஷிப் / இதை நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க என்னெல்லாம் கொடுக்குறாங்க இன்டர்ன்ஷிப்லன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 வேரியேஷனாக இதை பிரிக்கிறாங்க. ஒன்று ஷார்ட் டேர்ம் இன்டர்ன்ஷிப், இன்னொன்று லாங் டேர்ம் இன்டர்ன்ஷிப். ஷார்ட் டேர்ம் இன்டர்ன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா இவங்க 1 to 10 days ஆஃப் பீரியடில் இவங்க ஷார்ட் டேர்ம் இன்டர்ன்ஷிப் கண்டக்ட் பண்ணுறாங்க. பெர் டேக்கு 3 hours. இவங்க இதிலே இன்ஸ்டலேஷன் அண்ட் கைடன்ஸ் எல்லாமே கொடுத்துட்றாங்க. அதே இது லாங் டேர்ம் இன்டர்ன்ஷிப்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட இன்டர்ன்ஷிப் பீரியட் 6 days to 6 months வரை இருக்குது. பெர் டேக்கு 3 hours இன்டர்ன்ஷிப் கிளாஸஸ் நடக்கும். அவங்களே டூல்ஸ் எல்லாமே இன்ஸ்டலேஷன் பண்ணி அவங்க ப்ராஜெக்ட் வர எப்படி பண்ணணுங்கிறது உங்களை சப்போர்ட் பண்ணி கைடப் பண்ணிடுவாங்க. இன்டர்ன்ஷிப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, வாட் இஸ் பாலிமார்ஃபிசம் இன் ஓப்ஸ். Polymorphism. Polymorphism is a combination of poly plus morphism which means many forms. அதாவது பாலிங்கிறது மார்ஃபிசம் ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த பாலிமார்ஃபிசம் சொல்கிறாங்க. இது வந்து எதுலேருந்து இந்த பாலிமார்ஃபிசம் எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ க்ரீக் வேர்டு. ஓகேவா? இப்போ பாலிமார்ஃபிசம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை பல விதமாக பயன்படுத்துதல். உதாரணத்துக்கு இப்போ ஷேப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் சர்க்கிள் இருக்குது, ட்ரையாங்கிள் இருக்குது, ஸ்கொயர் இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் என்னென்னா ஒரு ஷேப்புங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே அடங்கியிருக்கிற வெவ்வேறு விதமான உருவங்கள். ஓகேவா? இதே மாதிரி தான் இப்போ உதாரணத்துக்கு வேறு ஒன்று எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ பெண்ணை வச்சு வரையவும் முடியும், நம்மளால் எழுதவும் முடியும். ஒரு பொருளை வேறு விதமாக பயன்படுத்துதல் தான் இந்த பாலிமார்ஃபிசம்னு சொல்லுவாங்க. ஓகே, சரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷேப்புங்கிறது வந்து கிளாஸ் நேம் எடுத்துக்கிட்டோம், கிளாஸ் ஷேப்புன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் கிளாஸ் ஷேப்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கிள், ட்ரையாங்கிள் அண்ட் ஸ்கொயர்ஸ்லாம் பார்த்தாலும் இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஆஃப் எ கிளாஸ் ஷேப். சரி, பாலிமார்ஃபிசத்தில் பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட்டாக பிரியும். என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம் அண்ட் ரன் டைம் பாலிமார்ஃபிசம்னு பிரியும். இந்த கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, மெத்தட் ஓவர்லோடிங்னு சொல்லுவாங்க. இந்த ரன் டைம் பாலிமார்ஃபிசம் மெத்தட் ஓவர் ரைடிங் சொல்லுவாங்க. இந்த மெத்தட் ஓவர்லோடிங்க்கு இன்னொரு நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக் பைண்டிங் ஆர் இயர்லி பைண்டிங். மெத்தட் ஓவர் ரைடிங்க்கு பார்த்தீங்கன்னா, டைனமிக் பைண்டிங் ஆர் லேட் பைண்டிங் சொல்லுவாங்க. இவ்வளோதாங்க பாலிமார்ஃபிசம். தேங்க்யூ. Please like and subscribe Dudu the developer.